மக்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியை சார்ந்த குருமார்களுக்கு அனைவரும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா அமைக்கப்பட்ட வருடம் 2001. 2001ஆவது வருடத்திலிருந்து எங்களுடைய இந்த கலை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தில்லை கூத்த பெருமானின் சிவபெருமானின் அந்த ஆசீர்வாதத்தோடு. இது எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா, நான் ஃபஸ்ட்டு பால்பவனில் கற்பக மேடம்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு பாலர் பவனின் ஒரு மாணவி. ஆரம்ப கால பாலர் பவன் ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒரு 5 பசங்களோட ஆரம்பிச்சது. எனக்கு அப்போ வயசு ஒரு 12 வயது. ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் பாரானா பாரதியார் பல்கலைக்கூடத்தில் அனுமதி இருக்காது, ஏன்னா குழந்தைங்களுக்கானது. அப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன், இப்போது கலைமாமணி சண்முக சுந்தரி மேடம்கிட்ட என்னுடைய நாட்டிய பயணம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய ஆசிரியர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருப்பு முனை நான் சிதம்பரம் போனது தான். ஏன்னா ஐயா நடராஜ பெருமான் தான் எங்களுடைய குருவாக, நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த ஸ்ரீ உதயம் நாட்டியாலயாவின் குருவாக, நாங்கள் வணங்கும் குருவாக நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் எங்களை என்னமோ ஒரு சக்தி இந்த நாட்டிய துறையில் என்னையும் என்னுடைய என்னுடைய தம்பியான என்னுடைய ஐஎம்ஏ தினகரன் அவர்களையும் வழிநடத்துதான் நாங்கள் நினைப்போம். தினகரனுக்கு ஒரு சிறந்த குரு வாய்த்தாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் செய்த அந்த கர்மா அப்படிங்கிற அந்த செயல் தான் சிறந்த குருவை நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி திருமதி கலைமாமணி தலியா சகாயராஜ் மேடம் அவங்களுக்கு குருவாக கிடைச்சாங்க. எனக்கு அவன் மேலே ஒரு பொறாமை, ஏன்னா எனக்கு அவங்க கிடைக்கல. ஏன்னா நான் இருக்கும்போது அவங்க இல்லை பால்பவனில், அப்போ அவங்க டீச்சராக இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு சிறந்த குரு கிடைக்கல. சின்னதாக நான் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான் என்னுடைய பயணம். ஆனால் நாட்டியம்ன்றது எனக்குள்ளே எப்போதுமே என் உடம்புல என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கோம். அதுதான் நாங்கள் உதயம் நாட்டியாலயா, ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா என்பது சூரியனை, அது என்னன்னு தெரியல, சூரிய பகவான் எங்கள் கூட ரொம்ப கனெக்டபிளாகவே எப்போதுமே இருப்பார். இந்த பேர் அப்படி தான் ஆரம்பிச்சது, ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா. சன், இன்னைக்கு உலகம் முழுசாக பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த சன் இறைவன் தான் பேர் வச்சார். ஏன்னா தினகரன் அப்படின்னு சொன்னால் சூரியன் அப்படின்ற பொருள், அந்த சூரியன் என்ற பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா என்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு ரொம்ப அருமையாக இந்த நிறுவனம் நடந்துட்டு இருக்குது. நாங்கள் நடத்தலை, எல்லா காரியம் இறைவனுடைய செயல் அப்படின்றது தான் எங்களுடைய இது. ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறது திருமதி கலைமாமணி ஜெய்ஸ்ரீ நாராயண மேம் அவர்களுக்கு. ஏன்னா புதுச்சேரியில் இந்த மாதிரி ஒரு மாணிக்கம் கிடைக்கலனா இந்த கலை இவ்வளோ பிரசித்தி பற்று விளங்கியிருக்காது. ஏன்னா நாங்கள் நிறைய மாநிலங்களுக்கெல்லாம் போகிறோம். தமிழ்நாடு மாநிலத்தில் ஸ்ரீ உதயம் நாட்டில் திருவண்ணாமலையிலும் இயங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 3 வருடங்களாக புதுசாக ஒரு கிளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் பார்க்குற அந்த நாட்டியத்துக்கு புதுச்சேரி அப்படி ஒரு திகழ்ந்துருக்குது. ஏன்னா அது ரொம்ப சின்ன மாநிலம். ஒரு கலை சிறந்து விளங்க வேண்டும் எனில் அங்கே செல்வம் இருக்கணும். செல்வம் இருந்தால் மட்டும்தான் கலை சிறப்படையும். ஏன்னா நமக்கு இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இது 3மே ரொம்ப அடிப்படை தேவை. அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷன் கலையை சிந்திப்பான். இந்த 3ம் ஓரளவுக்கு இருக்கிற ஒரு மாநிலம் தான். பெருசாக சென்னை கம்பேர் பண்ண முடியாது பாண்டிச்சேரியை. ஏன்னா அந்த மாதிரியான விஷயத்தில் இந்த கலையை இங்கே அவங்க வாய்ச்சது நம்மளுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த அந்த வரம், அந்த அம்மா அந்த கலாக்ஷேத்ரா ருக்மணி தேவியே இங்கே அவங்கள அனுப்பிச்சி வச்ச மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அந்த அம்மா உற்பத்தி பண்ண மாணவர்கள் தான் இன்றளவுக்கும் இந்த புதுச்சேரி மண்ணுக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பிபிகே என்ற ஒரு நிறுவனம் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், நாங்களாம் பிபிகே இங்கே பாண்டிச்சேரி சவரிராயலு வீதி அப்படின்ட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் தான் பிபிகே ஆரம்பித்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் படிக்கும்போது
நாங்கள் படிக்கும்போது அங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கம்பன் கலையரங்கத்துக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுவனது. படிப்படியாக வந்த கலைமாமணி சாந்தி பாபு அவர்கள், அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒரு அயன் லேடி. என்னுடைய ஒரு சில ரோல் மாடலும் அவங்க தான். ஏன்னா நிறைய உடம்புல இவ்வளோ மனசுலையும் உடம்புலையும் என்னென்னமோ ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்தாலும் நின்று சாதனை பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். என்ன 1000 பர்ஃபார்மிங் பண்ணாலும் 1000 சொல்லி கொடுத்தாலும் ஒரு நிறுவனத்தை நடத்துறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த எப்போ எங்கே போனாலும் சரி பிபிகேன்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராமல் இருக்கவே இருக்காது. எப்போ இந்த பிபிகே மாணவர்கள் அந்த அம்மா இந்த வாழ்க்கையை இந்த கலைக்காகவே வாழுறாங்க. என்னதான் தைன்னு ஆடினாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து கலைமாமணி விசித்ரா அம்மா அவர்கள் அந்த பயணத்தை வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கிட்டு நடத்திட்டு வராங்க. இன்னும் நம்ம பாண்டிச்சேரியில் வந்து கலாக்ஷேத்ராவுக்கு இணையாக இன்னும் நிறைய விஷயம் செய்யணும். இதுக்கு வந்து இந்த புதுச்சேரி அரசு நிறையா மாணவர்களுக்கு நிறைய வந்து அவங்களுக்கான ஆயத்த உடைகள், இன்னும் நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கலைக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து செஞ்சாங்கன்னா புதுச்சேரி மண்ணில் இந்த கலை மிக சிறந்து விளக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயே இப்படி இயங்குதுன்னா இன்னும் மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா என்ன மாதிரி மாணவர்கள்லாம் இங்கே வருவாங்க, என்ன விஷயங்கள்லாம் கற்றுப்பாங்கன்றது வந்து இறைவன் கையில் தான் இருக்குது. இறைவனிடம் அன்றாடி இந்த ஆத்மாக்கள் வாழும் இந்த சித்தர்களும் முனிவர்களும் நிறைந்த இந்த புதுச்சேரி மண்ணில் நாங்களும் வாழுறோம். நிறைய பயணம் பண்ணியிருக்கிறோம். நீ கேள்வி கேட்ட கேள்வி மீறி நான் பேசுகிறேன். ஏன்னா இது எங்களுடைய அபவுட் உதயம் நாட்டியாலயா இப்படி தான் ஆரம்பித்தோம். அப்புறம் என்னுடைய பிறப்பு அது கொஞ்சம் என்னை கொஞ்சம் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தது. இது இது வெளியில் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த துறையிலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஏன்னா ஒரு பெண்கள் வந்து இதை தாண்டி சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். கல்யாணம், குழந்தை, அதை பராமரிக்கிறது தாயோடைய முக்கியமான கடமை. அவங்க என்னதான் ஃப்யூச்சரில் பெரிய சாதனைகள் பண்ணாலும் குழந்தைய விட்டுட்டோன்னா அதோட நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் குழந்தைக்காக இந்த துறையிலேருந்து கொஞ்சம் நான் ரொம்பவே வெளியில் வந்துட்டேன். ஏன்னா இதுக்கான சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலிலையும் நம்மளுக்கு வழிநடத்தல பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெண்களை வந்து விடமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய சாதனை பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு அது அமையறதில்லை. அந்த மாதிரி அதுலேயும் நானும் ஒருவர். அதுக்கப்புறமேட்டு நான் வெளியில் வந்ததுக்கு காரணம் என்னுடைய கணவர் தான். அவர் தான் இந்த நிறுவனத்தை வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா திரு சந்தோஷ்குமார் அவர்கள். அவர் இல்லைன்னா இந்த நிலைமையில் நான் இருந்திருக்க முடியாது. ஏன்னா நான் இப்படிலாம் இருக்கிற ஒரு விஷயத்த இன்னும் ஒரு மாடர்னாக வெளியில் எடுத்துகிட்டு போகணும். எல்லா மக்களும் இதை பார்க்கணும். ஏன்னா நாட்டியம் வெறும் இந்த நாட்டியம் தெரிஞ்சவங்களால மட்டுமே புரிஞ்சிக்க முடிய ஒரு விஷயமாவே இருக்காம எல்லாருமே பார்க்கணும். அதாவது இந்த எல்லாரும் பார்க்குற விஷயம் எப்படின்னா சேட்டலைட் சேனல் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எல்லாரும் அதில் மூழ்கி கிடக்கிறோம். ஆனால் அதில் ஒரு பக்தியை கொடுக்கணும். ரொம்ப புனிதமான உயிர்ப்பு உள்ள ஒரு பக்தியை கொடுக்கணும். இந்த பரதநாட்டியத்தை அங்கேயும் உயிர்ப்போட கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் முதல் படி ஒன்று எடுத்து வச்சோம். காம்படிஷன் டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு 2019 அதை ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய் டிவி. அப்போது எங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நான் இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறது நவராத்திரி விழா. இதே நவராத்திரியை கம்போஸ் பண்ணி தான் நவாம்பிகைகளை வச்சு ஒரு கான்செப்ட் ஒன்று செஞ்சோம். அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. நாங்கள் அப்ளிகேட் பண்ணல, எங்களுக்கு அவங்களே அழைப்பு கொடுத்தாங்க. இந்த யூடியூப் சேனல் வழியாக எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. எந்த விதமான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ எதுவுமே இல்லாமல் நேரடியாக ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா உள்ளே நுழைஞ்சது. எங்களுக்கு அது பரிச்சயமே இல்லாத ஒரு பெரிய பிரம்மாண்ட விஜய் டிவிக்குள்ளே நாங்கள் உள்ளே போனோம். அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி செட்டெல்லாம். இளையராஜா போன்ற மிகப்பெரிய வித்வான்களும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க ஒர்க் பண்ண பிரசாத் ஸ்டூடியோக்குள்ளே நாங்கள் முதல் கால் எடுத்து வச்சோம். அந்த நேரில் நான் மறக்கவே மாட்டேன். போனோம், எங்களையும் நாங்களும் அடுத்த லெவல் செலக்ட் ஆகுமா அப்படின்றது எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்தது. ஆனால் கடவுளுடைய அருளால் செஞ்சோம். அடுத்த லெவல் போனோம். அடுத்த லெவல் போனோம். பக்தியை இந்த உலகுக்கு பறைசாற்றும் ஒரு கருவியாக தான் நாங்கள் அங்கே போனோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் நவாம்பிகள் பண்ணோம், சிவனை பற்றி பண்ணோம், முருகரை பற்றி பண்ணோம், அப்புறம் இந்திய நாட்டோடைய பெருமையை பற்றி செஞ்சோம். ரொம்ப நல்ல பேர். ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா விஜய் டிவியில் இருக்கிற எல்லா டைரக்டர்களுக்கும்
ரொம்ப பரிச்சயமானோம். இந்த மாதிரியான காட் கான்செப்ட் அப்படின்னா உதயம் நாட்டியாலயா அப்படின்ற ஒரு பேர் வாங்கினோம். அதுக்கப்புறம் என்னுடைய பயணம், நாட்டிய பயணம் ரொம்ப அதிகமாச்சு. இதில் நான் நிறைய ஒர்க் பண்ணேன். என்னை வந்து அங்கே ஒரு கோரியோகிராஃபராக ஒரு போஸ்டிங் கொடுத்து நிறைய விஷயங்களுக்கு என்னை வந்து பர்மிட் பண்ணாங்க. ஒர்க் பண்ணோம் நிறையா. அதுக்கப்புறம் ஜீ தமிழ்லேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது, கலர்ஸ்லேருந்து அழைப்பு வந்தது, நிறைய சேனல்லேருந்து அழைப்பு வந்தது, பெரிய பெரிய மேடைகள்லாம் எங்களுக்கு அழைப்பு வந்தது. எப்படி ஒரு சேட்டலைட் சேனலில் இந்த கலையை, இந்த டிஆர்பி அந்த நிமிஷத்தில் கொடுக்கணும் விஷயத்த, அந்த விஷயத்த கொடுத்தா மட்டும்தான் அங்கே பண்ண முடியும். நம்மள மாதிரி 1/2 hour ஆட முடியாது. அங்கே 2.5 minutes ஒரு விஷயத்தை பெருசாக காமிக்கணும். ஒரு பாரதத்தில் 2.5 minutes பெருசாக காமிக்கிறது இயலாத ஒரு விஷயம். ஆனால் அதை இயற்றி காட்டணும், எல்லா மக்களும் புரிகிற மாதிரி, எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி. அப்புறம் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இன்று அளவுலேயும் நிறையா ப்ரோக்ராம் வந்து அங்கே இருக்கிற கோரியோகிராஃபர்ஸ்லாம் எந்த காட் கான்செப்ட் பண்ணாலும் அனிதா சந்தோஷ்குமார்கிட்ட கேட்டுட்டு, ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய டேரக்டர்ஸுங்க இந்த மாதிரி காட் கான்செப்ட்னா உதயம் நாட்டியாலயா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் வளர்ந்துருக்குறோம். ஏன்னா நிறைய சேனல்களுடைய அந்த முகம் எங்கள் பக்கம் திரும்பிச்சு. இந்த பரதநாட்டியம்னா இப்படி ஒரு பண்ண முடியுமா, என்டர்டைன்மெண்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். இது வந்ததுக்கு காரணம் இறைவனுடைய அந்த அருள் தான். என்றைக்குமே கடவுளுடைய அருள் எங்களுக்கு கிடைத்தது போல எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். முக்கியமாக பிபிகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய நிகழ்ச்சி வந்து குழந்தைங்க தான் எடுத்து நடத்தினாங்க, ஆசிரியர்கள் இல்லை. ஆனால் இந்த குழந்தைங்க சீனியர் ஸ்டூடெண்ட் இவ்வளோ அழகாக வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. என்கிட்ட சொன்னாங்க சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, யூடியூப் சேனல், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. புதுசாக வந்திருக்கிற இந்த பசங்களுடைய தொண்டு அடுத்த தலைமுறை இங்கே வந்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், இதை பெருசாக உருவாக்கி உங்களுடைய பெயர்களை பெருசாக புகழ உருவாக்குனீங்கன்னா பிபிகேக்கு நிறைய அட்மிஷன் இங்கே வரும். இந்த பசங்கள்லாம் பரதநாட்டியத்தை நிறைய பயில ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் இதை ஒரு படிக்கிறது, ஏன்னா படிக்கணும்னா என்ன படிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. பரதநாட்டியம் படிக்க முடியுமா, இதில் வந்து பிஏ இருக்குதா, எம்ஏ இருக்குதா, டாக்டரேட் பண்ண முடியுமா, இது சும்மா அப்படியே 2 நாள் வந்து ஆடுற ஒரு விஷயம்னு நினைக்கிற இந்த உலகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களும் தன்னுடைய கேரியராக படிக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் எல்லாம் வந்து பறைசாட்டணும். உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் உங்கள் எப்பொழுதுமே இருக்கட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.